ஹலோ கைஸ். ஸோ சிவராத்திரி நைட் தான் வந்து நான் இப்போ உங்கள் வீடியோவாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் 10 o'clock மேலே வந்து சித்தஃபல் மண்டி நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனோன்னா, ஸோ ஒரு ஓப்பன் பிளேஸ் இருந்தது. கிரவுண்டில் வந்து இந்த செட்டப் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஈஷாவில் இருக்கிற அந்த சிவனோட ஃபேஸ் மாதிரியும் அண்ட் தென் லிங்கமும் இருந்தது. லிங்கத்துக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து பூஜை பண்ணாங்க. ஸோ 4 கால் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் 10 o'clock மேலே தான் போயிருந்தோம். ஏன்னா பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவன் தூங்கி எந்திரிச்சிட்டோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ போனோடனே பரதநாட்டியம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைன் பை லைனாக வந்து பரதநாட்டியம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அது என் பையன் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிட்டான். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு சவுண்டு அண்ட் வந்து ரொம்ப பீப்புள்ஸ் இருந்தாங்க. அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டான். நானும் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணதில்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் இவங்க என்ன இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அந்த ப்ளூ கலர் தான் நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விளக்கு ஐ மீன் கற்பூரம் வச்சு கீழே நம்ம பந்தம், நம்ம ஊர்லலாம் பந்தம் வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி துணியை வந்து ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விளக்கு வந்து ஏற்றணும். ஸோ கூப்பிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் புதுசு ஹைதராபாத்துக்கு. ஸோ நான் போன உடனே நெக்ஸ்ட் இந்த சிவராத்திரி அண்ட் தென் நான் வந்து விளக்கு ஏற்றினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. ஸோ நான் மோர் தென் 6 மேலே ஏற்றிருப்பேன். இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. நான் கவனிக்கவே இல்லை. அண்ட் தென் ஃபீமேல் எல்லாருமே விளக்கு ஏற்றிட்டோம். ஸோ விளக்கு ஏற்றிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி இருந்தது ஆர்த்தி காட்டுறதுக்கு. ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் ஆர்த்தி வந்து காட்டுவாங்க. அது பின்னாடி வந்து வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் முடித்த உடனே நாங்களும் லிங்கத்துக்கிட்ட போயிட்டு எல்லாருமே லைன் பை லைனாக வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து ஐயர்லாம் வந்து நிறைய பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இருக்கிற நம்ம பீப்புள்ஸ் இருந்தோம் இல்லையா? ஸோ எல்லாருமே லைன் பை லைனாக போயிட்டு விபூதி அண்ட் தென் குங்குமம், அதுக்கப்புறம் ஒரு இலை இருந்தது. அது பேர் எனக்கு தெரியல. சாமி இலைக்கு மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எல்லாமே நிறைய பொருள் இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து சாமி மேலே வந்து நம்ம வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரணும். ஸோ அது சாமி கும்பிட்டு வந்துட்டதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இது வந்து இந்த கிளிப் தான் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்த்தி காட்டுறது. ஸோ எல்லாருமே ஜென்ட்ஸ் வந்து ஒருத்தரை வந்து ஆர்த்தி காட்டிட்டு நம்மளோட சாய்ஸ், நம்ம விருப்பம் இருந்தால் நம்ம ஆர்த்தி காட்டலாம். ஸோ அவருக்குமே வந்து ரொம்பவே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மெயினாக வந்து ஃபாஸ்டிங் இருந்தாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் அண்ட் தென் நெக்ஸ்ட் நாள் கரெக்ட். இப்போ சிவராத்திரின்னா மார்னிங் இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் சிவராத்திரி இதை அட்டன் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock மேலே தான் வந்து சாப்பிட்டாங்களே. ஸோ விரதம் இருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. என்னால் தம்பி வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ